السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. سيقولون ثلاثة رابعهم كلبهم ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب ويقولون سبعة وثامنهم كلبهم قل ربي أعلم بعدتهم ما يعلمهم إلا قليل فلا تمار فيهم إلا مراء ظاهرا ولا تستفت فيهم منهم أحدا. صدق الله المولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أبو سعيد الخدري رضي الله تعالى عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من نور ما بينه وبين الجمعتين، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். உலகத் தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் முழு ஆபியத்தோடு அவனுடைய கடமைகள் அனைத்தையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய முழு ஆபியவான்களாக நம்மை பொருந்திக் கொள்வானாக. நமது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆபியத்தையும் மௌத்து வரைக்கும் அவனே தந்தருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. பிஹத்தி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1448வது ஹிஜ்ரி ஆண்டு முதலாவது மாதமான முஹர்ரமனுடைய மாதம் பிற 24 4வது ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்டவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில நாம் செய்யக்கூடிய பிரதானமான ஒரு அமல், ஒரு செயல், அந்த செயல்களில் ஒன்று சூரா கஹஃப் அப்படிங்கக்கூடிய சூறாவை ஓதுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை இந்த சூறாவை பற்றி நமக்கு அதிகமாக சொல்லி தருவாங்க. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸு, முஸ்ததரக் ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: மன் கரஅ சூரத்தல் கஹ்ஃபி ஃபீ யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளையில் ஒருவர் சூரா கஹ்ஃபை ஓதினால், ஜும்ஆவுடைய நாளையில சூரா கஹ்ஃப் சூராவை ஓதினால், அல்லாஹ் லஹு மின் நூர், அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு ஒளியை எல்லாம் ஏற்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படிப்பட்ட ஒளி அப்படின்னு சொன்னா, மா பைனஹு, அவருக்கு அந்த ஒளி பைனல் ஜும்ஆத்தைன், அடுத்த ஜும்மா வரைக்கும், இன்னைக்கு இந்த ஜும்மால ஓதி இருக்காருன்னா அடுத்த ஜும்மா வரைக்கும் அந்த ஒளியை அல்லாஹ் அவரிடத்துல இருக்க வைக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலத்திற்கு ரொம்ப தேவையான விஷயம். எப்படி முதலாக ஜும்மாவுக்குன்னு வர்றவருக்கு ஒட்டகத்தினுடைய குர்பானி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒட்டக குர்பானி நம்ம கேட்டு போறது இல்லாம அதற்குண்டான செலவினங்கள் எல்லாத்தையும் நாம கணக்கிட்டு பார்த்தோம்னா தான் ஒட்டக குர்பானியினுடைய வேல்யூ என்னன்னு தெரியும்.
அது மாதிரி இந்த ஹதீஸினுடைய பொருள், இந்த ஹதீஸினுடைய விஷயத்தை இந்த காலத்தினுடைய நமக்கு ஒரு ஒளி, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உண்டான ஒரு நேர்வழி காட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ஒளி நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நாம எந்த காலத்திலையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், வழி தவற மாட்டோம் அப்படிங்கிறத நாம விளங்கி கொள்ள முடியும். அது இந்த ஒளி எப்போ வரைக்கும் இருக்கும்? அடுத்த ஜும்மா வரைக்கும். அடுத்த ஜும்மா திரும்ப நம்ம அதே சூரத்துல் கஹ்ஃப் ஓதணும்னா அதுக்கு அடுத்த ஜும்மா வரைக்கும் நமக்கு இறைவனுடைய வழிகாட்டல் அப்படிங்கக்கூடிய அந்த ஒளி நமக்கு இருக்குங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே கருத்துடைய, இது சம்பந்தமாக, இது ரிலேட்டிவாக வரக்கூடிய இந்த 2-3 ஹதீஸ்களை நாம பார்க்க முடியும். அதுல அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ஹஃபிஸ 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃபி. சூரா கஹ்ஃபுனுடைய ஆரம்பத்துல எவர் முதல் 10 ஆயத்துக்களை மனனம் செய்வாரோ அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஸம மினத் தஜ்ஜால், உஸிம மினத் தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய கெடுதிகளில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தஜ்ஜால்ங்கிறது பெரிய குழப்பம். தஜ்ஜால் அப்படின்னாலே பெரிய குழப்பங்கிறத தான் ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெரும் குழப்பங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா, சூரா கஹ்ஃப்ல முதல் 10 ஆயத்தையாவது மனப்பாடம் பண்ணுங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துதா இல்லையாங்கிறத நாம கவனத்துல எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, எங்க ஜர்த்து வெறும் குல்ஹுல்லா சூரா ஓதி தொழுகிறதே கஷ்டமா இருக்கு, அப்படித்தானே? இன்னும் நம்ம தொழுகைகள்ல சில நேரங்களில் ஜும்மால, இந்த ஜும்மானுடைய தினத்துல மட்டும் சூரா சஜிதா ஓதுவோம் ஃபஜர்ல. அந்த ஃபஜர்ல அதுவும் எப்போதும் நாம தொழுகையில அந்த 9 நிமிஷம் 10 நிமிஷம் ஓதுறதுக்குள்ளேயே இந்த முழு சூரா சஜிதாவையும் நாம ஓதி முடிச்சிருவோம். அப்படி இருந்துமே அதுவே நம்மளுக்கு ரொம்ப நேரம் நின்று தொழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நமக்கு என்ன செய்வோம், சைத்தான் ஏற்படுத்தும். நஃபில் தொழுகைகளை நாம தொழுதா கூட வேகமாக ஓதி சீக்கிரமாக ருக்கு செஞ்சு சீக்கிரமாக சஜிதாவுக்கு போகும் அளவிற்கு உண்டான குட்டி குட்டி சூறாவா தான் நம்மளால என்ன செய்ய முடிகிறது, ஓத முடிகிறது. அதைத்தான் அப்படித்தான் நம்மளை பழக்கி வச்சிருக்கிறான் இப்லீஸ். ஆனா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் மாறணும். இது மாதிரி சில விஷயங்களை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி தர்றாங்கன்னா, இந்த 10 ஆயத்துக்கள் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வரும். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல சொல்லும்போது, மன் கரஅல் அஷரல் அவாகிர மின் சூரத்தில் கஹ்ஃப், சூரா கஹ்ஃபுனுடைய கடைசி 10 ஆயத்தை எவர் ஒரு வளமையாக ஓதும் பழக்கம் வைத்துக் கொள்கிறாரோ, ஃபஇன்னஹு இஸ்மத்துன் லஹு மினத் தஜ்ஜால், அதுவும் தஜ்ஜாலினுடைய பித்னாவில இருந்து அவருக்கு பாதுகாப்பை தரும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக முழு சூறாவுமே வழிகேட்டில இருந்து நம்மளை தடுப்பதற்குண்டான ஒரு பொக்கிஷன் முதல் ஹதீஸ். 2வது ஹதீஸ் குறைஞ்சபட்சம் முதல் ஆயத்து 10 ஆயத்தையாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதையும் விட கடைசியாக மிகவும் கம்மியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கடைசி 10 ஆயத்தையாவது ஓதவாவது செய்யுங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவாக இருப்போம் என்பதை எண்ணியோ என்னவோ தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, குறைந்தபட்ச அளவாக கம்மி பண்ணி 50 நேர தொழுகையை கம்மி பண்ணி இப்படி 5 நேர தொழுகையாச்சோ அது மாதிரி முழு சூறான்னு சொல்லி, அப்புறம் முதல் 10 ஆயத்தை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லி, கடைசி 10 ஆயத்தை ஓதவாது செய்யுங்கப்பா அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதனை அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. ஆமீன். ஹைர். கண்ணியத்திற்குரியவர்களை, முன்னோர்கள்ல சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க. அந்த நல்லடியார்கள் அவ்வளவு சீக்கிரமாக எந்த ஒரு செய்தியும் நம்மளுக்கு சொல்வது கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் அதுல ரொம்ப ஆராய்ந்து, அதுல ரொம்ப அனுபவப்பட்டு, அந்த மாதிரி உண்டான நிலைகளில் உண்டான ஒரு செய்தியை ஒரு பெரியவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. அபுல் ஹசன் அல் அலி அன் நதுவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு, அதாவது வரலாற்று ஆசிரியர்கள், இன்னும் சொல்ல போனா நிறைய கிதாபுகளை ஆராய்ந்து எழுதக்கூடிய நபர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்தை சொல்லி தர்றாங்க. கிட்டத்தட்ட 8 வயசுல இருந்து நான் இந்த சூறாவை ஓதுறேன். அவர்களுடைய அந்த சூறாவுக்கு உண்டான விளக்கத்தை சொல்றாங்க. 8 வயசுல இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த சூறாவை ஓதுவதை நான் விடுவதில்லை, நான் ஓதிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா சமீப காலத்துல எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, எதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை ஓத சொன்னாங்கன்னு கொஞ்சம் சிந்தனை அப்படி போச்சு. இந்த கஹ்ஃப் சூறாவை எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னாங்க அப்படிங்கக்கூடிய அந்த சிந்தனை எனக்கு கொஞ்சம் வந்துச்சு. அந்த சிந்தனையின் காரணமாக நான் கொஞ்சம் கஹ்ஃப் சூறாவை ஆராய ஆரம்பித்தேன்.
அப்படி நான் ஆராய்ச்சி செய்து பார்த்ததுல எனக்கு அதில் கிடைத்த செய்திகள் அப்படின்னு சொல்லி அதை தனியா ஒரு புக்காவே எழுதியிருக்கிறாங்க. ஒரு சூறாவை பத்தி உண்டான ஒரு பெரிய புக்கே எழுதியிருக்கிறாங்க. அதுல உண்டான செய்திகளை இன்னைக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாவினுடைய பிரதிபலனாக நாம என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நாம அந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுறதுக்கு ஒரு உத்வேகமாக ஆர்வமாக அது அமையும் அல்லவா. அதனால நாம அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். கேட்கிற விஷயத்த நடைமுறையில கொண்டு வரணுங்கிறது முதல்ல. அது மறக்காம இருக்கணும்னு சொன்னா நம்ம கேட்கிற செய்தியை வீடுகளில் போய் நம்மளுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள்கிட்ட அதை பத்தி முதாக்கரா அதை பத்தி நாம எடுத்து ஏம்பணும் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய உள்ளத்துல நல்லா ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும். நாம் அமல் செய்வதற்கும் அது கரெக்டாக இருக்குங்கிறத ஞாபகத்துல வைத்த நிலையில் அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தோடு இதனை கேட்கும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமானவர்கள், அவங்க சொல்றாங்க, இந்த சூறா இருக்குத, இந்த சூறாவில இருந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லி தருவான். இந்த சூறால முக்கியமாக 4 நிகழ்வுகள் சொல்லி தருவான். அப்படியே கவனிச்சு பார்த்தோன்னு சொன்னா பெரும்பகுதி நபி மூசா நபியும் ஹவர் அலைஹிஸ்ஸலாம் இவர்களும் இந்த 2 பேரினுடைய கல்வி கற்றல் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் இந்த சூறால சொல்லி தருவான். மூசா நபியும் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 பேரினுடைய உரையாடல்கள் இதுல பெரும்பகுதியாக இடம்பெறக்கூடிய முக்கியமான நிகழ்வு. அதனை அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்கந்தர் துல்கர்னைன் அவர்களை பற்றி உண்டான செய்தி. உலகத்தையே ஆட்சி செய்த 2 முஸ்லிம் மன்னர்களில் சுலைமான் நபி ஒண்ணு, 2வது இந்த இஸ்கந்தர் துல்கர்னைன் அப்படிங்கக்கூடிய இவங்களை பத்தி உண்டான ஒரு செய்தியவும் ஒரு நிகழ்வையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த சூறால சொல்லி தர்றான். ஆக 2 நிகழ்வு ஆயிருச்சு. 3வது எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 2 நபர்களை பற்றி, அந்த 2 நபர்களுக்கு உண்டான 2 பெரிய தோட்டங்களை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இந்த சூறால சொல்லி தருவான். அந்த நிகழ்வு ஒன்று. 3வது 4வது நிகழ்வு இந்த சூறாவுக்கு பேராகவே அமைந்திருக்கக்கூடிய குகைவாசிகள் அப்படிங்கக்கூடிய, கஹஃப்னு சொன்னாலே குகைன்னு அர்த்தம். அந்த குகையை சார்ந்தவர்கள், அந்த குகையில போய் யார் தஞ்சம் அடைந்தார்களோ அவர்களை பற்றி உண்டான நிகழ்வு. ஆக இந்த 4 நிகழ்வுகள் இந்த சூறால ரொம்ப பிரதானமாக இருக்கும். சரிங்களா? இந்த 4 நிகழ்வுகளும் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறத இந்த அபுல் ஹசன் அல் அலி அன் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் அதுல இருந்து நமக்கு என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்லி தர்றாங்க. அது மட்டும் நம்மளால எவ்வளவு தூரம் இந்த 4 விஷயங்களில் நாம் எவ்வளவு தூரம் கடக்க முடியுமோ அதனை நாம இந்த ஜுமால தெரிந்து கொள்ளலாம். முதல்ல நாம ஹதர் அலைஹிஸ்ஸலாமும் அதே மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பாஷணை, இவர்களுடைய உரையாடல், இவர்களுடைய ஒரு சிறு பயணம் அந்த சூறால சொல்லப்படுதுன்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி உண்டான நிகழ்வு. அது முழுசா நாம இங்க சொல்றதுக்கு இல்ல. அவங்க 2 பேரும் எதுக்காண்டி போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா கல்வி தேடல்ங்கிற ஒரு விஷயத்திற்காக வேண்டி மூசா நபி போய் என்ன செய்யறாங்க, ஹதர் அலைஹிஸ்ஸலாம சந்திப்பாங்க. ஹிதர் நபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நபியாகவும் இருக்கலாம் அல்லது வலியாகவும் இருக்கலாம்னு சொல்லி அவர்களுடைய விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா அது எப்படி இருந்தாலும் அவர் ஒரு இறை நேசர் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும். அதே சமயத்துல ரசூலாக இருந்த ஒரு பெரிய நபியை போய் அவங்கள்ட்ட பாடம் படிக்க எல்லாம் அனுப்பி இருக்கிறான்னா அவர்களுடைய தரஜா எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத நீங்க உங்களுடைய கற்பனைக்கு விட்டு விடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அவங்க 2 பேருடைய அந்த சந்திப்பு, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சூறால பேசுறான். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த சூறால வரக்கூடிய இந்த 4 நிகழ்வு அல்லாஹ் வேற எங்கேயுமே பேச கிடையாது, இந்த ஒரு சூறால மட்டும்தான் பேசுறான் அப்படிங்கிறது இந்த சூறானுடைய ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறதை நாம கவனிச்சுக்கிடணும். இப்ப இந்த 2 பேருடைய நிகழ்வு கல்வி சார்ந்த ஒரு பயணம் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருக்கு. ஏன் மூசா நபியை போய் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ் பாடம் படிக்க சொன்னான், கல்வி கற்க சொன்னான் அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரி ஒரு பெரிய நீளமான ஹிஸ்டரி. சோ இந்த நிகழ்வுல இருந்து நமக்கு இந்த அபுல் ஹசன் அலி அன் நதுவி அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சூறால அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்வதனுடைய நோக்கமே பெரும்பகுதி கல்வி அப்படிங்கக்கூடிய இந்த ஆற்றலின் மூலம் சில நேரங்களில் நமக்கு சோதனைகள் வரும் அப்படிங்கறது சொல்றாங்க. கல்வியின் மூலம் சோதனைகள் கட்டாயம் வரும். அதுல வழி தவறாமல் எப்படி செல்லணுங்கிறத இந்த 2 நபிமார்களுடைய இந்த உரையாடல்கள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு உணர்த்தும். அதை நாம இந்த சூறால இருந்து பாடமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளவோ, அதாவது கல்விகளில் உயர்வான கல்விகளை கற்றவர்களும் கூட வழி தவறியவர்களாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறதா இல்லையா? ஒரு 4 CD பயான் கேட்டுட்டோம்னு சொன்னாலே எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஆக்டிங் கொடுக்குறோமா இல்லையா?
4 சீடியை கேட்டுட்டாலே முடிஞ்சு போச்சு, நல்ல நமக்கு தான் தீன் முழுசும் தெரியும் அப்படின்னு சொல்லி நாம் விளங்கிக் கொள்கிறோம். சிறிது அளவேனும் கல்வி நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா அந்த கல்வி நம்மளுடைய மண்டையில வர 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 என்ன செய்யணும்னு சொன்னா நம்மளுடைய தலை தாழ்த்தணுங்கிறத தான் பெரியோர்களுடைய கூற்று. அது அப்படி இருந்தால் மட்டுமே தான் அந்த கல்வி பயனை தரும் அப்படிங்கிறத நமக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவதாக நமக்கு அந்த பெருமக்கள் சொல்லி தர்றாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. ஆக கல்வி அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் கல்வின்னு விளங்கிக்கிட கூடாதுங்கிறது நமக்கு அந்த நிகழ்வு சொல்லி தரும். கல்விங்கிறது ரொம்ப பெரிய விசாலமானது, நாம் கற்காததும் உலகத்துல நிறைய இருக்குது. அது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த அளவிற்கு நாம் கற்றுக்கொண்டது சிறிதுதான், இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்குங்கிற மாணவர் பருவத்திலேயே எப்பொழுதும் நாம் இருந்தோம் சொன்னா தலக்கணம் வராது அப்படிங்கிறத இவர்கள் 2 நபிமார்களுடைய இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துவதாக நமக்கு அபுல் ஹசன் அல் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு அதுல இருந்து அந்த பாடமாக எடுத்து தர்றாங்க. அதை எடுத்துக்கிடலாமா இன்ஷா அல்லாஹ். நாம கல்வியில எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும் அது படிக்கிற கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது அனுபவ பாடம் என்ற கல்வியாக இருந்தாலும் சரி, எந்த கல்வியிலேயும் நாம் சிறந்தவர்களாக இருந்தாலும் தலைக்கணம் அற்றவர்களாக இருக்கணுங்கிறத நம்ம விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். 2வது நிகழ்வு இந்த இதுல இஸ்கந்தர் துல்கர்னைன் அவர்களை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நீளமாக ஒரு சரித்திரத்தை சொல்லி தருவான். முன்னாடி சொன்ன ஹிதர் நபி அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி, இவர்களும் இந்த இஸ்கந்தர் துல்கர்னைனும் அண்ணன் தம்பியோட பிள்ளைகள் அப்படிங்கிறதை நமக்கு அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு நீளமாக போகும். நம்ம வரலாறுக்குள்ள போகல. இப்ப இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட சகோதரர்கள் தான். ஹிதர் நபி அவங்களும் இஸ்கந்தர் துல்கர்னைன் அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி முறை வரும். சின்னத்தா பெரியத்தா மக்க அப்படிங்கிற கணக்குல ஞாபகத்துக்காண்டி நம்ம சொல்லிக்கிடுவோம். இப்ப இந்த 2 பேர்ல இந்த இஸ்கந்தர் துல்கர்னைன் அவர்களை பற்றி உண்டான சூழல்கள் நமக்கு எதை சொல்லி தரும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு ஆட்சி அதிகாரம் பதவி இதெல்லாம் நம்ம கையில வருதோ அப்படி வரக்கூடிய நேரங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கறத அவர்களுடைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தரும். அதாவது ஆட்சி அதிகாரத்தை வைத்தும் பதவிகளை வைத்தும் நமக்கு ஃபித்னாங்கிற சோதனை உண்டு. அப்படிப்பட்ட காலம் நமக்கு வருதுன்னு சொன்னா இந்த துனியால, அதுல இருந்து நாம் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியவர்களாக மாறணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த இஸ்கந்தர் துல்கர்னைன் அவர்களுடைய அந்த வரலாறு சொல்வதாக நமக்கு என்ன செய்யறாங்க, அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உலகம் முழுவதையும் சுத்தி வந்தார்கள்ங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். மஷ்ரிக்லையும் மக்ரிப் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு இவருங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். கர்னைன் அப்படின்னு சொன்னாலே 2 கொம்பு உடையவர்னு அர்த்தம். அவருக்கு பார்க்கறதுக்கு 2 கொம்பு இருக்குமானா அப்படி கிடையாது. அவர் ரொம்ப அழகான தோற்றம் உடையவர் அந்த சிக்கந்தர் என்ற நபர். ஆனா அவங்கள ஏன் அல்லாஹ் கொம்புடையவர்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, அத மேற்கு அப்படிங்கக்கூடியத ஒரு கொம்பாகவும் கிழக்கு என்பதை ஒரு கொம்பாகவும் எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சி செய்தவர்ங்கிறத குறிக்கும் முகமாக அல்லாஹ் அப்படி ஒரு அடைமொழியை வைத்து அந்த நபரை குறிப்பிட்டு சொல்கிறான்னு சொன்னா, எல்லோரையும் அரவணைத்து அதே சமயத்துல தண்டனைக்கு தகுதியான நபர்களையும் மன்னித்து அவர்களுக்கு உண்டான ஆட்சியை சரியாக செய்தவர் அப்படிங்கிறது அவருடைய ஹிஸ்டரி. இதை எடுத்து படிச்சு பாருங்க. சூரா கஹஃப்ல அந்த ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம், அதாவது கடைசி சஃபாவுக்கு முந்தின சஃபால கடைசி பக்கத்திற்கு முந்திய பக்கத்துல இவருடைய ஹிஸ்டரி அல்லாஹ் சொல்லுவான். எடுத்து கொஞ்சம் நாம படிச்சு பார்த்தோம்னாலே நாம விளங்கிக் கொள்ள முடியும். தர்ஜுமாவை படிச்சாலே இலகுவாக விளங்குற அளவிற்கு அவருடைய அந்த உரையாடல் அந்த நடை அதுல நடந்திருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, எப்படி ஆட்சி இருக்கணும், நம்மளுடைய அதிகாரத்தை எப்படி நாம் பயன்படுத்தணும், நமக்கு கீழே உள்ளவர்களோடு எப்படி நலிந்தவர்களோடு நடந்து கொள்ளணுங்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவாக அந்த நிகழ்வுல குட்டி குட்டி ஆயத்து, இன்னும் சொல்ல போனா குர்ஆன்லயே ரொம்ப சின்ன ஆயத்து இவருடைய ஹிஸ்டரியை சொல்ற இடத்துல அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருப்பாங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல் கண்ணியத்திற்குரியவர்களை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 2 தோட்டக்காரர்களை பற்றி உண்டான 2, அதாவது தோட்டம் அப்படிங்கிற அந்த தோட்டம் எப்படிப்பட்டதுங்கிறத அல்லாஹ் தஆலா வர்ணித்து சொல்லுவான். அதை வர்ணிக்கும் பொழுது அது மாதிரி ஒரு தோட்டம் நமக்கு இருக்கக்கூடாதா நம்ம என்னும் அளவிற்கு அல்லாஹ்னுடைய வர்ணனை அவ்வளவு அழகாக வர்ணிப்பான். எடுத்து பாருங்க, நம்ம ஓதக்கூடிய அந்த சூரானுடைய தர்ஜுமாவை எடுத்து பார்த்தோன்னா விளங்கிக்கிடலாம். அது எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா? அந்த தோட்டங்கள்ல அல்லாஹ் தஆலா திராட்சை கொடிகளை வச்சிருக்கிறான். பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், மரங்களுக்கு இடையில திராட்சை கொடி, அதற்கு
கீழே நல்ல அதான் அருமையான குளிர்ந்த நீரோடை அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் தஆலா அதை விவரிச்சு சொல்றதை நாம படிக்கும் பொழுது இது மாதிரி ஒரு சொத்து நம்மளுக்கு இருக்க வேண்டாமா, நாம் எண்ணும் அளவிற்கு அல்லாஹ் தருவான், சொல்லுவான் அந்த வார்த்தைகளை. அப்படிப்பட்ட தோட்டத்தையும் அல்லாஹ் நமக்கு ஜன்னத்திலேயோ அல்லது இந்த துனியாவிலேயோ அல்லாஹ் தஆலா தர்றதுக்கு இல்ல, ரெண்டு இடத்துலயுமே தர்றதுக்கு நாம என்ன செய்யணும், அதை படிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கணும்னு தோணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானா. சரி, அல்லாஹ் அந்த நிகழ்வு சொல்றதை வச்சு நாம விளங்கிக்கிடலாம். அந்த உரையாடலை அந்த நிகழ்ச்சி அல்லாஹ் ஏன் சொல்றானா, செல்வம் அப்படிங்கக்கூடிய சொத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு இருந்துட்டால அதன் மூலமும் ஒரு ஃபித்னா, அதன் மூலமும் ஒரு சோதனை உங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத அந்த ரெண்டு தோட்டக்காரர்கள் பேசக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த வரலாறுல இருந்து நாம கத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தர்றாங்க பெருமக்கள். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் நமக்கு கூடிட்டாலும் நம்மளுடைய சூழல்களை நாம் எப்படி அமைச்சுக்கிடணும், அந்த நேரத்திலையும் நாம எப்படி இருக்கணும், இது ரப்பு கொடுத்தது மாஷா அல்லாஹ்னு சொல்லணுங்கிற செய்திகளை எல்லாம் நமக்கு அந்த சூரா அருமையாக அந்த நிகழ்வு சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாலாவதான முக்கியமான நிகழ்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கஹஃப் வாசிகள் அந்த குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டவங்க. தீனுக்கு சோதனையும் வரும். நாம் வாழும் காலம், இந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தவறுகளும் கூட சாதாரணமா நாம கடந்து போற மாதிரி, அது அவனுக்கு சரிதான் அப்படின்னு நாம ஏத்துக்கிட்டு போற லெவல்ல நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. எங்க எடுத்துக்கிட்டாலும் சொன்னா போராட்டம் பண்றான். இருபாலினம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அதாவது அரவாணிகள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் வைக்கிறாங்க. அந்த போராட்டத்துல நாங்கள் ஆணும் சேர்ந்து கொள்வோம், பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து கொள்வோம் சொல்லி ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் கல்யாணமும் செய்து கொள்வோம், இது எங்களுடைய சுய இஷ்டம் அப்படின்னு. இந்த துனியால தீனின் பிரகாரம் வாழ்வதற்கு உண்டான எவ்வளவோ விஷயங்கள் இருந்தும் இது மாதிரி அதாவது மாற்றமான ஒரு விஷயத்த நம்மளுடைய உள்ளத்துல மீடியாக்காரன் கூட எப்படி கொண்டு வந்துட்டானா, அது அவனுக்கு தேவை, அவன் வச்சுக்கிறான். அந்த அவனுடைய சரிங்கிற தேவையை நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள அவனுக்கு அது சரிதான் அப்படின்னு நினைக்கும் அளவிற்கு, நம்மளுடைய மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு எண்ணத்தை எண்ணும் அளவிற்கு மீடியாக்கள் நம்மை திணிக்கிறது அப்படிங்கறத நம்ம கவனத்துல கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு இடைஞ்சலான நம்மளுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான ஒரு சங்கடமான காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதற்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் அந்த குகைவாசிகளாக இருந்த அந்த வாலிபர்கள் 7 நபர்கள் என்பதாக பெரும்பகுதியான கருத்து அவர்களுடைய ஹிஸ்டரி நமக்கு உணர்த்துவதாக அபுல் ஹசன் அலி அன்-நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சூராவுடைய சாராம்சத்தை சுருக்கமாக என்னால் இந்த டயத்துக்குள்ள 20 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் இதனுடைய உண்மையான விளக்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.